ஹலோ வணக்கம், வெல்கம் டு ப்ரொஃபசர் அகாடமி. இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, கடந்த 2025ல டெட் தேர்வில் கேட்கப்பட்ட சைக்காலஜி கொஸ்டின் தான் பார்க்க போறோம். சோ கொஸ்டின் மட்டும் இல்லைங்க, அந்த கொஸ்டினுக்குரிய கான்செப்ட் நம்ம பார்க்க போறோம். ஸ்டேஜஸ் ஆஃப் மெமரி, நினைவகத்தினுடைய நிலைகள். இந்த கான்செப்ட்ல இருந்து தான் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. சோ நினைவகத்தின் நினைவுகள் அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது இது ஒரு கட்டமைக்கப்பட்ட அறிவாற்றல் செயல்பாடு. இதுல மொத்தம் 4 ஸ்டேஜ் இருக்குது. ஓகேங்களா? சோ ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா லேர்னிங், கற்றல். செகண்ட் ஸ்டேஜ் பாத்தீங்க அப்படின்னா ரிட்டன்ஷன், தக்க வைத்தல். தேர்ட் ஸ்டேஜ் ரெகக்னிஷன், அடையாளம் காணுதல். ஃபோர்த் ஸ்டேஜ் ரீகால், நினைவு கூறுதல். லேர்னிங், கற்றல் அப்படின்றது புதிய தகவல்களை நம்ம பெற்றுக்கொள்ளக்கூடிய முதல் படி. சோ இதுலதான் இன்ஃபர்மேஷனை நம்ம கேதர் பண்ண ஆரம்பிக்கிறோம். அண்ட் தென் செகண்ட் பாத்தீங்கன்னா ரிட்டன்ஷன், தக்க வைத்தல் இருக்கு இல்லையா? இதுல நம்ம லேர்ன் பண்ண விஷயங்களை ஷார்ட் டர்ம் மெமரிலையோ இல்ல லாங் டர்ம் மெமரிலையோ நம்ம மெமரி ஸ்டோர் பண்ணி வைக்கும். அண்ட் தென் தேர்ட் ரெகக்னிஷன், அடையாளம் காணுதல். இதுல நம்ம தகவல்களை மீண்டும் நம்ம சேமிச்ச தகவல்கள் இருக்கு இல்லையா, அதை சந்திக்கும் போது மெமரி என்ன பண்ணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஐடென்டிஃபை பண்ணும். அதுதான் ரெகக்னிஷன். ஓகேங்களா? ஃபோர்த் பாயிண்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ரீகால், ஒரு அட்வான்ஸ்டு ஸ்டேஜ் அப்படின்னு சொல்லலாம். சோ எந்த விதமான எக்ஸ்டர்னல் ஹிண்ட்ஸும் இல்லாம நம்ம மெமரி என்ன பண்ணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம சேமிச்ச தகவல்களை திரும்ப நினைவுக்கு கொண்டு வரும். இதுக்கு எக்ஸாம்பிள் நம்ம ஒரு கவிதையை மனப்பாடமா சொல்லுவோம் இல்லையா, இதை எக்ஸாம்பிளா சொல்லுவோம். சோ இந்த கான்செப்டை பேஸ் பண்ணி தான் நம்மளுக்கு கொஸ்டின் கேட்டிருக்கிறாங்க. சோ என்ன கொஸ்டின் பாத்துடலாமா? சீக்வன்ஸ் த ப்ராசஸ் இன்வால்வ் இன் மெமரைசேஷன், மனப்பாடம் செய்யும் செயல்முறைகளை வரிசைப்படுத்துகள். இப்ப நம்ம பார்த்தோம் இல்லையா 4 ஸ்டேஜ், அந்த 4 ஸ்டேஜையும் கொடுத்து அதை என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா வரிசைப்படுத்த சொல்லியிருக்கிறாங்க. சோ ஆப்ஷன் ஏ ரெகக்னிஷன், ஆப்ஷன் பி லேர்னிங், ஆப்ஷன் சி ரீகால், நினைவு கூறுதல், ஆப்ஷன் டி ரிட்டன்ஷன், தக்க வைத்தல். சோ இதை நம்ம வரிசைப்படுத்திடலாமா? சோ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் என்னவா இருக்கும்? கண்டிப்பா லேர்னிங். செகண்ட் ஆப்ஷன் ரிட்டன்ஷன், தேர்ட் ஆப்ஷன் ரெகக்னிஷன், அடையாளம் காணுதல், அண்ட் ஃபோர்த் ஆப்ஷன் ரீகால். சோ கரெக்டான ஆர்டர் அப்படின்றது ஃபர்ஸ்ட் கற்றுக்கொள்றோம், அடுத்து தக்க வைத்துக் கொள்றோம், அடுத்து அடையாளம் கண்டு அதை நினைவு கூறுறோம். ஓகேங்களா? சோ இதுதான் மனப்பாடம் செய்யும் செயல்முறைகளுக்கான சரியான வரிசைப்படுத்துதல். ஓகேவா? சோ இதே மாதிரியான அப்டேட்ஸுக்கு நீங்க ப்ரொஃபசர் அகாடமியோடு இணைந்திருங்கள். உங்களுடைய ஆசிரியர் கனவு நனவாக எங்களுடைய வாழ்த்துக்கள்.